ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன பதிவில் சுக்கிரன் பற்றி பார்த்தோம் இல்லைங்களா? அதாவது ஆட்சி பெற்ற சுக்கிரனுடைய நிலைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். இப்போது ஆட்சி பெற்ற புதன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஜாதகத்தில் புதன் ஆட்சியாக இருக்குது அப்படின்னா அந்த ஜாதகர் 8 படிப்பை சூப்பராக படித்தவராக இருப்பார் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா புதன் நல்லா இருந்துச்சு அப்படின்னா தான் அவங்க நல்லா படிக்க முடியும். தெளிவாக ஈஸியாக அவங்களுக்கு எல்லாமே புரியும். புக்கில் இருக்கிறத அப்படியே படிச்சுட்டு அழகாக போய் எக்ஸாம் எழுதி மார்க் வாங்கிட்டு வந்துடுவாங்க. அது புதன் இப்படி நல்ல நிலைமையில், ஆட்சி பெற்ற நிலைமையில் புதன் இருந்துச்சு அப்படின்னா தான் அவங்க நல்லா நீட்டாக படித்ததெல்லாம் ஞாபகம் இருக்கும். ஞாபக சக்தி நல்லா இருக்கும். அழகாக எழுதி நல்ல மார்க் வாங்கிட்டு வந்துடுவாங்க. முதல்ல படிப்புக்கு காரகர் புதன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள், ஏன்னா புதன் சாஃப்டான ஒரு கிரகம். அந்த புதனுடைய தசாபுத்தி காலங்கள் எல்லாமே இவங்களுக்கு ஆட்சி பெற்ற புதன் இல்லையா, அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயம் ஒரு ஜாதகருக்கு என்னென்னலாம் நல்லது செய்ய முடியுமோ அது எல்லாமே புதன் அதனுடைய தசாபுத்தி காலங்களில் ஆட்சி பெற்ற புதன் அதனுடைய தசாபுத்தி காலங்களில் எல்லா விஷயங்களையுமே நல்லபடியாக செஞ்சு கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேபியில் புதன் பற்றி பேசுகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். புதனுக்கு நல்லத்தன்மை அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, வல்லத்தன்மை அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, தந்திரத்தன்மை அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, கெட்டத்தன்மை அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அப்படி கெட்டத்தன்மையில் புதன் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அதில் ஆட்சி அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. கெட்டத்தன்மையோட புதன் இருந்துருச்சு அப்படின்னா முதல் விஷயம் உங்களுக்கு படிப்பு வராது. ஓகேங்களா? அதே போல் ரெண்டாவது, அந்த புதன் கொஞ்சம் அதனுடைய தசாபுத்தி காலங்களில் புதன் தசை காலங்களில் புதன் புத்தி காலங்களில் வேறு கிரகங்களுடைய புதன் புத்தி காலங்கள் இருக்கும் இல்லைங்களா? இப்போ சுக்கிர தசையில் புதன் புத்தி, செவ்வாய் தசையில் புதன் புத்தி, சனி தசையில் புதன் புத்தி அப்படின்னு வரும் இல்லைங்களா? அந்த புத்தி காலங்களில் ஒரு ஜாதகருக்கு புதன் கெட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த புத்தி காலங்கள்லையும் புதன் அவருக்கு கெடுதல் தான் செய்யுமோ தவிர, புதன்கிறது சாஃப்டான கிரகம்தான். ஆனாலும் அந்த புதன் அந்த தசாபுத்தி காலங்களில் அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் எதுவுமே நடக்க விடாது ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி தான் புதன் கெட்டிருந்தால் இருக்கும். இதை நம்ம கேபியில் சொல்கிறோம். ஆனால் ஆட்சி பெற்ற புதன் அந்த ஜாதகர்களுக்கு நல்லது தான் செய்யும் அப்படின்னு சொல்லி பாரம்பரியத்தில் சொல்கிறாங்க. இதுதான் கேபிக்கும் இதுலேயும் இருக்க டிஃப்ரென்ஸு. இதே தான் சுக்கிரனுக்கு சொன்ன மாதிரியே தான் புதனும் ஒரு மாதம் ஒரு சுற்று இந்த 360 டிகிரியை சுற்றி வர்றதுக்கு ஒரு கட்டத்தில் புதன் ஒரு மாதம் இருக்கும். அப்படி பார்க்கும்போது மிதுன கட்டத்தில் 30 நாட்களும் கன்னி கட்டத்தில் 30 நாட்களும் புதன் இருக்கும். அப்படின்னா 60 நாட்கள், ஒரு வருஷத்துக்கு 60 நாட்கள் புதன் ஆட்சி பெற்றிருக்கும். அந்த 60 நாளும் ஒவ்வொரு நாளும் 1000 குழந்தைங்க பிறக்குது அப்படின்னா 60,000 பேருக்கு புதன் ஆட்சியாக தான் இருக்கும். அவ்வளோ பேரும் நல்லா படித்து நல்ல ஒரு இதில் இருக்காங்களா, அந்த மாதிரி புதன் ஆட்சியாக இருக்கிற ஜாதகர்களுடைய இதெல்லாம் நம்ம இப்போ உங்களுக்கு தான் தெரியும். உங்களுடைய ஜாதகத்தில் புதன் ஆட்சியாக இருக்கா, நீங்கள் ஆட்சியாக புதன் இருந்த நேரத்தில் நீங்கள் நல்லா படித்து நல்லா வந்துட்டிங்களா அப்படிங்கிற விஷயங்களையெல்லாம் நீங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லணும். அடுத்து சந்திரன் அதே தான். சந்திரன் கடகத்திலேயே சந்திரன் இருக்குது அப்படின்னா அது நிறைய யோகங்களை செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதையும் என்னால், ஏன்னா சந்திரன் 3 நாட்கள் மட்டும்தான் ஒரு கட்டத்தில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி 3 நாட்கள், மாதத்துக்கு 3 நாள் தான் சந்திரன் ஒரு கட்டத்தில் இருக்கும். அப்படி 12 மாதங்கள் அப்படிங்கிறப்போ சந்திரன் ஒரு 40 நாட்கள் அந்த கடகத்தில் 40 நாட்கள் தான் ஆட்சியாக இருக்கும். அந்த 40 நாட்கள்லேயும் 1000 குழந்தைங்க பிறக்குது அப்படின்னா சந்திரன் ஆட்சி பெற்ற நிலையில் ஒரு 40,000 குழந்தைங்க வருஷத்துக்கு பிறக்குது. அவங்களுக்கு எல்லாம் சந்திரன் யோகமாக தான் இருந்துச்சா அப்படிங்கிறத நம்ம அந்தந்த
இதை பொறுத்து தான் சொல்ல முடியுமோ தவிர, ஆட்சியாக சந்திரன் இருந்ததுனால மட்டும் அவங்களுக்கு எல்லா விஷயங்களையும், அதாவது சந்திரன் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஃபுட் இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிறவங்களா இருப்பாங்க, நல்லா படிக்கிறவங்களா இருப்பாங்க. சமையல் அதாவது சந்திரன் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிற பெண்கள் அற்புதமாக சமைப்பாங்க. சமையல் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு உடம்புக்குள்ளே இருக்கிற பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது இரத்தத்தில் வர நோய்கள் எதுவுமே ஆட்சி பெற்ற சந்திரன் இருக்கிற ஒரு ஜாதகர்களுக்கு வராது. அந்த மாதிரியெல்லாம் ஆட்சி பெற்ற சந்திரன் யோகங்களை கொடுக்கும். அந்த மாதிரி அந்த 60,000 பேருக்கும் சந்திரன் இரத்தத்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. அதாவது மனோகாரகன் சந்திரன், நல்ல மனநிலை எப்போவுமே அவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்லாம் இருந்துச்சா அப்படிங்கிறது நம்ம சந்திரன் உச்சம் பெற்ற ஜாதகர்களை நம்ம பார்க்குறப்ப தான் நம்ம அது தெரிஞ்சுக்க முடியும். அப்படி இல்லாமல் நிறைய விஷயங்கள் நான் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஜாதகத்தில் சந்திரன் நல்லா இருக்குது, ஆனால் கேபியில் அந்த ஜாதகத்தில் சந்திரன் 6 வச்சு நடக்குது. அந்த பொண்ணு என்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா, எங்கள் அம்மா சந்திரன் அப்படின்றது அம்மா, எங்கள் அம்மா எப்போவுமே என்னை ஒரு அடிமை மாதிரி தான் மேடம் நடத்துவாங்க. வீட்டில் எல்லா வேலையும் செய்யணும், காலேஜ் போகிறக்குள்ளே செய்யணும், திரும்பி காலேஜ்லேருந்து வந்ததும் நான் ஒர்க் பண்ணணும். அதுக்கப்புறம் வேலை செய்கிற இடத்துக்கு நான் போய் கொஞ்ச நாள் ஹாஸ்டலில் இருந்தேன், நீ இருக்கவே கூடாது வான்னு சொல்லி திருப்பி கூப்பிட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க இஷ்டப்பட்ட மாதிரி என்கிட்ட என் இஷ்டமானு கூட கேட்காம தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அங்கேயும் போய் நான் என் மாமியார் வீட்டோட நல்லா இருக்கிறத அவங்களால ஏற்றுக்கவே முடியல. ஏதோ ஒரு பிரச்சனையை சொல்லி இங்கே வான்னு கூப்பிடுவாங்க, இங்கே வந்தால் என்னை திருப்பி அனுப்ப மாட்டாங்க. அப்புறம் அவங்க யாராவது கூப்பிட்டுட்டு போக வந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட ஒரு மாதிரியாக பேசுவாங்க. அதனால் அவங்க இங்கே வர்றதே விட்டுட்டாங்க, நீயே போய்க்கோ நீயே வந்துக்கோன்னு சொல்லிட்டு. அதாவது என் மாமியார் வீடு நல்லவங்க, என் மாமியார் அம்மா மாதிரி இருக்காங்க, ஆனால் எங்கள் அம்மா மாமியாரை விட மோசமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அந்த ஜாதகத்தில் சந்திரன் ஆட்சி பெற்று கடகத்தில் தான் இருந்துச்சு. ஆனால் இதில் கேபி முறைப்படி பார்க்கும்போது அந்த சந்திரன் 6ஆம் பாவத்தை வச்சுருக்குது. ஆனால் பாரம்பரிய முறையில் சந்திரன் ஆட்சி பெற்று நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் அதுக்கு நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க. சந்திரனுடைய தசாபுத்தி நடக்கிறப்ப தான் சந்திரன் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சந்திரனுக்கு கேந்திராதிபத்திய தோஷம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சந்திரனோட கேந்திரத்தில் நல்ல கிரகங்கள் இல்லை, பாவிகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க ஒருத்தருங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லிடுறாங்களோ தவிர, ஆனால் ஆட்சி பெற்று சந்திரன் இருந்துச்சு அப்படின்னா அது நல்லா தானே இருக்கணும், ஏன் அப்படிங்கிறதெல்லாம் தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஒரு ஆட்சி பெற்ற ஒரு கிரகம் நல்லது மட்டும்தான் செய்யும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நம்மளால் சொல்ல முடியல அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்து சூரியன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது சூரியன் அப்படின்றது ஆட்சி பெற்ற நிலையில் சூரியன் சிம்மத்தில் இருக்குது அப்படின்னா அதோட சொந்த வீட்டில் சூரியன் இருக்கும்போது பயங்கர கெத்தாக தான் இருக்கும் சூரியன். ஏன்னா சூரியன் அப்படின்றது எல்லாத்தையும் என்ன அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு இதில் இருக்கிறது. அப்போது இந்த ஜாதகர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அதாவது தங்களுக்கு மேலே யாரும் இல்லை, தான் தான் அல்டிமேட் அப்படின்னு ஒரு நிலையில் ஒரு பயங்கர கௌரவமாக எல்லாமே தனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு மனோநிலையில் தான் அவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு மேலே யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு ஈகோயிஸ்டாக தான் இந்த சூரியன் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிற ஜாதகர்கள் அப்படி தான் இருப்பாங்க. அவங்களுக்கு சூரிய திசையில் அவங்க நினச்சதெல்லாம் நடக்கும், மிக சிறப்பாக சூரிய திசை அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியல ஃப்ரெண்ட்ஸ், இது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும்னு தெரியல. சிம்மத்தில் சூரியன் இருந்தால் அவங்க யாரையுமே மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கெத்தாக அவங்களுக்கு மேலே யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு இதில் தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்சி பெற்ற சூரியன் அப்படி தான் இருக்கும் அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது, இவங்க கண்டிப்பாக டாக்டர்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி இருக்குது. அதே போல் கவர்மெண்ட்
ஆஃபீஸர்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு, அரசாங்க அதிகாரிகள், அரசாங்க வேலை அப்படிங்கிற விஷயமெல்லாம் இவங்களுக்கு கிடைக்கும். ரெண்டாவது அரசியல் அப்படிங்கிற விஷயத்துலேயும் அவங்க நல்ல ஒரு பொசிஷனில் அரசியலில் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி ஆட்சி பெற்று சூரியன் சிம்ம ராசியில் ஆட்சி பெற்ற சூரியன் இருக்கும்போது அந்த ஜாதகர்கள் எல்லா விதத்துலேயும் ஒரு மேன்மையான இடத்துல தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுவும் நான் உங்களை கேட்டுக்கிறேன். சிம்மத்தில் சூரியன் 30 நாட்கள் ஆட்சியாக இருக்கும். அந்த 30 நாட்களும் 30,000 பேர் பிறப்பாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இதே மாதிரி இருக்கா? சிம்மத்தில் சூரியன் இருந்துருச்சு அப்படின்னா அவங்க ஓஹோன்னு அதாவது சூரியனுடைய காரகத்துவங்கள் இருக்கிற வாய்ப்புகள் எல்லாத்துலேயுமே அவங்க ரொம்ப நல்லா ஷைன் பண்ணிகிட்ருக்காங்களா அப்படிங்கிற விஷயம் இருக்கா அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இனி நம்ம ஆட்சி பெற்ற குருவையும் ஆட்சி பெற்ற சனி பற்றியும் அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.